உக்ரைனில் சிக்கி தவித்து வரும் மாணவர்களை இந்திய தூதரகம் பத்திரமாக மீட்டு வரும் நிலையில் உக்ரைன் எல்லையை கடப்பதில் உள்ள சிரமம் குறித்து உக்ரைனில் இருந்து ஈரோடு திரும்பியுள்ள மாணவி மௌனினி சுகிதா கூறும் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். பண்ணதுக்கப்புறம் தப்பிச்சு வரக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணோம். இந்த மாதிரி 4 கண்ட்ரி பார்டரில் எந்த கண்ட்ரி பார்டர் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தோம். போலாண்ட் பார்டர் எல்லாரும் போயிருந்தாங்க. போலாண்ட் பார்டர் போய் எல்லாரும் சில பேர் கிராஸ் பண்ண முடிஞ்சது, சில பேர்னால கிராஸ் பண்ண முடியலை. அதனால நாங்கள் வந்து ஹங்கேரி பார்டர் போகலான்னு சொல்லிட்டு ஹங்கேரி பார்டர் போகிறக்காக போனோம். அங்கே நடந்து கிராஸ் பண்ண முடியாது ஹங்கேரி பார்டரில். ஸோ ஒரு வண்டி எடுத்து தான் போகணும். பட் வண்டி எடுத்தால் அந்த டிரைவருக்கும் விசா வேணும். ஸோ அதுவும் பண்ண முடியல. அதனால நாங்கள் என்ன பண்ணோம்னா ட்ரெயினில் கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ரயில்வே ஸ்டேஷனில் போய் தான் கிராஸ் பண்ண ட்ரை பண்ணோம். அங்கே வந்து ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுக்கிறதுக்காக நாங்கள் நைட் ஒரு 7:30க்கே போயிட்டோம். டிக்கெட் வந்து காலையில் 5 மணிக்கு தான் கிடச்சிது. அதுலேருந்து நாங்கள் ஒரு 11 மணிக்கே எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக பொண்ணுங்கங்காட்டி உள்ளே அனுப்பிச்சிட்டாங்க. பட் பசங்கள்லாம் வந்து நைட் 10 மணி வரைக்கும் நின்னாங்க. அவ்வளோ நேரம் நின்றுமே அவங்கள உள்ளே அனுப்ப சொல்லிட்டு சில பேர்த்த உள்ளே விட்டாங்க, சில பேர்த்த உள்ளே விடலை. அதனால அங்கே இருக்க ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ப்ரைப் பண்ணி ஒரு $200 கொடுத்து தான் உள்ளே வந்தாங்க. $200 கிட்டத்தட்ட 15,000. இது கேபிட்டலுக்கு ஃப்ரீ ட்ரெயின் விட்டுருந்தாங்க. லைக் இந்த மாதிரி உக்ரைன்லேருந்து யார் வந்தாலும் அவங்க ஃப்ரீ ட்ரெயினில் கேபிட்டல் போய்க்கலாம்னு சொல்லி ஃப்ரீ ட்ரெயின் இருந்துச்சு. ஸோ அந்த ஃப்ரீ ட்ரெயினில் ஏறி நாங்கள் கேபிட்டல் ரீச் ஆனோடையுமே இந்தியன் எம்பசிலேருந்து எல்லாம் வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க.